ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தமிழ்நாடு எலெக்ஷன் நடந்துச்சுல்ல, அதுக்கான எலெக்ஷன் கவுண்ட் போயிட்டே இருக்குது. அதில் டிவிகே தான் மெஜாரிட்டியாக இப்போ வந்து 103 சீட்ஸோடு இருக்குது. இப்போ வந்து தமிழ்நாட்டில் எத்தனை சீட்ஸ் இருந்தால் ஒரு கட்சி ஆட்சி அமைக்க முடியும்னு பார்க்கலாமா? நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் 234 சீட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதில் மெஜாரிட்டி 50+1 சீட்ஸ் இருந்தால் தான், அதாவது 117+1, அதாவது 118 எம்எல்ஏ இருந்தால் தான் ஒரு கட்சியால் ஆட்சியை அமைக்க முடியும். ஓகேங்களா? ஆனால் இப்போ பாருங்களேன், எந்த ஒரு கட்சியும் 118 சீட்ஸ் இல்லையா? சப்போஸ் டே எண்ட்லேயும் வந்து இதே மாதிரி இருந்தால் என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஃபஸ்ட் கவர்னர் என்ன பண்ணுவார்னா, இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் பார்ட்டி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிவிக்கு 103 சீட்ஸ் இருக்கா, அவங்கள வந்து ஆட்சி அமைக்க இன்வைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? உடனே வந்து கவர்னர் வந்து என்ன பண்ணுவார்னா, சிஎம் ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் சாரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். அவரும் வந்து சிஎம்மாக உறுதிமொழி எடுத்துவாங்க. அதோடு நின்றுமானா இல்லவே இல்லை. ஃப்ளோர் டெஸ்ட்டுன்றது தான் ஒரு முக்கியமான ஈவெண்ட். ஓகேங்களா? ஃப்ளோர் டெஸ்ட்டில் சிஎம்மாக இருக்கவங்க கண்டிப்பாக 118 எம்எல்ஏஸ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்கன்னு ப்ரூவ் பண்ணோம். ஓகேங்களா? அது வந்து இண்டிபெண்டன்ட் பார்ட்டி. இப்போ வந்து ஒருத்தர் வந்து தனிச்சாக வந்து ஒரு எம்எல்ஏ சீட்ஸ் இருக்குல்ல, அது மாதிரியோ இல்லாட்டி ஏடிஎம்கே ஆர் டிஎம்கே கூட யார்கிட்ட அலையன்ஸ் வச்சு 118 சீட்ஸ் இருந்தால் தான் அவங்க வந்து சிஎம்மாக கண்டினியூ பண்ண முடியும். சப்போஸ் அது மாதிரி அவங்களாட்ட டிவிக்கால் ப்ரூவ் பண்ண முடியலனா, வேறு யாராவது இருக்கீங்களா, அலையன்ஸ் இருக்கீங்களா, அது மாதிரி கவர்னர் கேட்பாங்க. சப்போஸ் அப்பயும் ஃபெயில் ஆச்சுன்னா அது வந்து அங்கே அசம்பிளின்னு சொல்லுவோம். அதனால் எந்த ஒரு பார்ட்டியும் வந்து மெஜாரிட்டி இல்லை. ஸோ வந்து இந்த எலெக்ஷன் வந்து கரெக்டான எலெக்ஷன் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து புதுசாக ஒரு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லாட்டி வந்து பிரசிடென்ட் ரூல் ஆர்டிகல் 356 கீழே கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சுப்ரீம் கோர்ட் எஸ்ஆர் பொம்மை ஜட்ஜ்மெண்ட்லும் இதுதான் சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக ஃப்ளோர் டெஸ்ட் வந்து நடத்தியே ஆகணும். கவர்னர் வந்து அவரோட ஓன் டிஸ்கஷனில் வந்து யாரையும் செலக்ட் பண்ணக்கூடாது, அது மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், டிவிகே வந்து எந்த ஒரு அலையன்ஸ் இல்லாமல் இண்டிவிஜுவல் பார்ட்டியாக வின் பண்ணுவாங்களா, இல்லாட்டி அலையன்ஸ் தேவையா?